ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது செல்வ வளம் தரும் கலாநிதி யோகம் ஓர் புரிதல். இதுதான் தலைப்பு. பொதுவாக நிதிகள் அப்படிங்கிறது மனிதனோட வாழ்க்கைக்கு அவசியம் தேவைப்படுற ஒன்று. செல்வாக்கு, சொல்வாக்கு, பணம், பட்டம், பதவி, அதிகாரம், அந்தஸ்து இவைகள் அனைத்துமே நம் வாழ்வியலை வழிநடத்தி செல்லும் கூறுகளாகும். இந்த கலாநிதி யோகம் அப்படிங்கிறது தரக்கூடிய மெயின் கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான். நிதிக்கு காரகர் யாருனாலே குரு தான். இவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு 2 இயற்கை சுபர்கள் வலுவடைய வேண்டும். அவங்க புதனும் சுக்கிரனும். எந்த ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடத்தில் புதன் குரு அல்லது சுக்கிரன் குரு இவங்க இணைஞ்சிருந்தால் அந்த ஜாதகத்திற்கு கலாநிதி யோகம் ஏற்படும். இவங்க பொருளாதார ரீதியாக கண்டிப்பாக கஷ்டப்படவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு வகையில் செல்வம், செல்வாக்கு, பதவி, பட்டம், முன்னேற்றம், சொல்வாக்கு போன்றவை கண்டிப்பாக கிடைக்கும். இதில் யாராவது ஒருத்தர் ஆட்சி உச்ச அடைஞ்சிட்டாங்கன்னா இன்னும் டாப்பாக இருக்கும். பல நிலைகளில் வருமானம் வரக்கூடிய செல்வாக்கு மிக்க மனிதர்களாக இவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப சிம்பிளான விதி தான். குருவோ சுக்கிரனோ அல்லது குருவோ புதனோ இல்லை 3 பேருமோ 2ஆம் இடத்துல இருக்கணும். இதில் யாராவது ஒருத்தர் ஆட்சி அல்லது உச்சத்தில் இருக்கணும். அப்போ இந்த கலாநிதி யோகம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். இது ஒரு விதி. இன்னொரு விதி, சுக்கிரனோட வீட்டிலையோ புதனுடைய வீட்டிலையோ குரு பகவான் 2ஆம் இடத்தில் உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் இடமாக அவர் அமர்ந்தார்னாலும் இந்த யோகம் கிட்டத்தட்ட ஒரு 75% வேலை செய்யும். இப்போ சுக்கிரனுடைய வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா துலாம், ரிஷபம். புதனுடைய வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா மிதுனம், கன்னி. இந்த 4 வீடுகளும் 2ஆம் இடமான தன வீடுகளாக வரக்கூடியது யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ மேச லக்னக்காரங்களுக்கு சுக்கிரனுடைய வீடான ரிஷபம் தன வீடாக வரும். ரிஷப லக்னக்காரர்களுக்கு புதனுடைய வீடான மிதுனம் தன வீடாக வரும். சிம்ம லக்னக்காரங்களுக்கு புதனுடைய வீடான கன்னி தன வீடாக வரும். கன்னி லக்னக்காரங்களுக்கு சுக்கிரனுடைய வீடான துலாம் தன வீடாக வரும். ஸோ இப்போ இந்த 4 லக்னக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு இருந்தாலே கலாநிதி யோகம் ஆக்டிவேட் ஆகும். கூட இவங்களும் சேர்ந்துட்டாங்கன்னா பெரிய லெவலில் ஆக்டிவாக இருக்கும். இதை தவிர்த்து மற்ற 12 லக்னக்காரங்களுக்கும் கலாநிதி யோகம் வேலை செய்யணும்னா கிரகம் எப்படி இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ மேச லக்னத்துக்கு 2ல் குரு இருந்தாலே யோகம்தான். கூட சுக்கிரன் ஆட்சி பெற்று இருந்தால் வெகு சிறப்பு. ரிஷப லக்னத்துக்கு 2ல் குரு இருந்தால் யோகம்தான். கூட புதன் ஆட்சி பெற்று இருந்தால் வெகு சிறப்பு. மிதுன லக்ன ஜாதகங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கும்போதே அவர் உச்ச பவர் அப்படிங்கிறதுல வந்துடுவார். ஆனால் இங்கே கூடவே புதனும் சுக்கிரனும் யாராவது ஒருத்தர் தொடர்பு கொள்ளணும். ஏன்னா இவர் ஒரு பாதகாதிபதி. அப்போ லக்ன சுபர் தொடர்பு இருந்தால் தான் அதை அடக்கி வாசிக்க முடியும். கடகலக்கண ஜாதகத்துக்கு சிம்மத்தில் குரு அதிநட்பு நிலையில் உட்காருவார். கூட புதன் சுக்கிரன் 2 பேரும் சேரும்போது இந்த கலாநிதி யோகம் வேலை செய்யும். கன்னி லக்ன ஜாதகத்திற்கு 2ஆம் இடத்துல, சிம்ம லக்ன ஜாதகத்துக்கு 2ஆம் இடத்துல குருவும் புதனும் இணையும் போது இங்கே புதன் உச்ச வலுவோடு இருப்பார். இப்பயும் கலாநிதி யோகம் வேலை செய்யும். இந்த அதிக சுபத்துவம் ஆபத்து அப்படின்னு நான் நிறைய காணொளிகளில் சொல்லிகிட்டே இருப்பேன். கலாநிதி யோகம்ங்கிறது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு யோகம். இந்த யோகம் உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு குடும்ப வாழ்க்கை சிக்கல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அது தனி கதை. ஏன்னா 2ஆம் இடங்கிற குடும்பஸ்தானத்தில் அதீத சுபத்துவம் ஏற்படுறதுனால இவங்க குடும்பம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தனிச்சு இருக்கிறது, ஒரு கல்யாணமே பண்ணிக்காத சூழ்நிலை உருவாகிறது, இந்த மாதிரியான அமைப்புகளும் கூட ஏற்படும். ஒரு யோகம்னு இருந்தால் அதுக்கு பின்னாடி ஒரு சோகம்ங்கிறதும் ஒழிஞ்சுதான் இருக்கும். கன்னியா லக்ன ஜாதகத்துக்கு 2ஆம் இடத்துல குரு சுக்கிரனோடு இணையும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த அமைப்பு வரும். தனிச்சு குரு இருந்தாலும் வேலை செய்யும். விருச்சிக லக்ன ஜாதகத்துக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கும்போது அவர் வியாழவட்டம்ங்கிற அந்த அடிப்படையில் வருவார். அது ஒரு நல்ல அமைப்பு. கூட புதனும் சுக்கிரனும் இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். துலா லக்ன ஜாதகத்திற்கு விருச்சிக லக்ன ஜாதகத்துக்கு 2ல் தனுசில் குரு பகவான் ஆட்சி பெற்று கூட புதன் சுக்கிரன் தொடர்பு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கலாநிதி யோகம் வேலை செய்யும். தனுர் லக்ன ஜாதகர்களுக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கும்போது நீச்சமாக போயிடுவார். அவருக்கு கண்டிப்பாக நீச்ச பங்கம் கிடைக்கணும். அப்போ அந்த இடத்துல புதனும் சுக்கிரனும் இணைஞ்ச நிலையில் குருவுக்கு சந்திரகேந்திரம் ஏதாவது கிடச்சி இல்லை வீடு கொடுத்த சனி நல்ல பவர் ஆகிட்டார்னா இது நீச்சபங்கமும் கிடச்சிரும், கலாநிதி யோகமும் வேலை செய்யும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு தனுர் லக்ன ஜாதகம் 2ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும்.
வீடு கொடுத்த சனி வந்து 11ல் உச்சம். இதில் சனி சுக்கிரன் பரிவர்த்தனை வேறு. அப்போ குருவுக்கு நீச்ச பங்கம் கிடச்சிடும், சுக்கிரனுடைய இணைவும் கிடச்சிடும். வீடு கொடுத்தவன் உச்சங்கிறதுனால உச்சன் வீட்டில் அமர்ந்த கிரகம் அப்படிங்கிற வலிமையும் வந்துடும். இங்கே கலாநிதி யோகம் சூப்பராக வரிசை. மகர லக்ன ஜாதகத்திற்கு 2ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் குரு 3 பேர் இணையணும். இங்கேயும் குருவுக்கு ஒரு நல்ல வலிமை கிடைக்கும். கும்பலக்கண ஜாதகத்துக்கு 2ஆம் இடத்துல குரு ஆட்சி வலுவை பெறுவார். கூடவே சுக்கிரன் இருந்தாலும் புதன் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக கலாநிதி யோகம் வரிசை. இந்த யோகம் என்ன தரும்? அதாவது குறைவில்லாத செல்வம். குறைவில்லாத செல்வம்னா என்ன? நீங்கள் என்ன செலவு பண்ணாலும் மிச்சம் இருக்கும். இந்த தலைமுறைக்கு நீங்கள் செலவு பண்ணி தீர்க்க முடியாது. உங்கள் பேரம் பேத்தி வரைக்கும் அது பாட்டுக்கு தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு உங்களை கொண்டுட்டு போய் உட்கார வைக்கிறதா இந்த அமைப்பு. பத்ம நிதின்னு சொல்லக்கூடிய அனைத்து வகையான நிதிகளுக்கும் காரக கிரகம் குரு தான். அவர் தான் காலபுருஷனுடைய பாக்கியாதிபதி. காலபுருஷனுடைய சுகஸ்தானத்தில் வந்து உச்சம் பெற ஒரு கிரகம். சுகஸ்தானம் 4ஆம் இடம். அங்கே வந்து உச்சம் பெற கிரகம். வீடு, வாசல், பதவி, பட்டம், அந்தஸ்து, புகழ், கௌரவம், நீண்ட ஆயுள், செல்வாக்கு, சொல்வாக்கு அத்தனையும் கொடுக்கக்கூடிய வீடு 4. அங்கே வந்து உச்சமாகிற கிரகம் காலபுருஷனுடைய பாக்கியாதிபதி. அப்போ இந்த குரு 2ஆம் இடத்தோடு இன்னொரு இயற்கை சுபரை தொடர்பு கொள்றதும் அல்லது இயற்கை சுபர் வீட்டில் உட்கார்றதுமே உங்களுக்கு பணத்தை தாராள தனப்புழக்கம்னு கூட இதை சொல்லலாம். தாராளமாக தனப்புழக்கத்தை கொடுத்து, செல்வாக்கை கொடுத்து, சொல்வாக்கை கொடுத்து, அரசாங்கத்தில் வந்து நல்ல ஒரு தொடர்புகளை கொடுத்து, அரசு பதவிகளை கொடுத்து, நிறைய சம்பாத்தியம் தரக்கூடிய தொழில்களை கொடுத்து, உங்களை தாண்டியும் உங்களுடைய செல்வம் நிதி குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும் யோகிதைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எல்லா யோகத்துக்குமே பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சோகம்ங்கிறது 2ஆம் இடத்துல 2 இயற்கை சுவர்கள் இணையும் போது அதனால் வரக்கூடிய குடும்ப வாழ்க்கை சிக்கல்கள், தேவையில்லாமல் வாக்கை கொடுத்துவிட்டு அதில் மாட்டிட்டு முழிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் அனுபவிச்சு தான் ஆகும். அதாவது பாத்திரம் அறிந்து பிச்சை எடுன்னு ஒரு பலன் சொல்லுவாங்க, பழமொழி. இந்த பாத்திரம் அறியாமல் இவங்க பிச்சை போடுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் குரு இருக்காரே, வாக்கு கொடுத்து மாட்டிக்கிற விதியை கண்டிப்பாக கொடுப்பார். பட் அப்போவும் கூட இவருடைய செல்வாக்கோ தன அளவோ குறைந்து போய்விடாது அப்படிங்கிறது மாதிரி இருக்கும். சில குடும்ப பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரலாம். யோக பங்கம் ஏற்படாமல் இந்த கிரக இணைவுகள் இருக்கிறவங்க நிச்சயமாக தங்களுடைய தனத்தை, நிதியை கலாநிதி யோகத்தின் மூலமாக கட்டாயம் ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்கு வளர்த்து போக இயலும். சரி, எந்த யோகமாக இருந்தாலும் அதை நம்ம அனுபவிக்கிறதுக்கு முதல்ல நம்ம லக்னாதிபதியோ அல்லது ராசி அதிபதியோ ஒழுங்காக இருக்கணும். சில நிலைகளில் நான் பார்த்த ஜாதகங்களில் ராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த குரு புதன் அல்லது குரு சுக்கிரன் இணைந்த நிலையில் கூட ஒருத்தர் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிற யோகம் உண்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிஷப லக்னக்காரர், அவர் சிம்ம ராசி. ரிஷப லக்னக்காரர் சிம்ம ராசி. இவருக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல குருவும் புதனும் இணைவு. குருவும் புதனும், புதன் உச்சம், குரு இந்த இடத்துல வராரு. ராசிக்கு 2ஆம் இடத்துல, இந்த ராசிக்கு 2ஆம் இடத்துல கலாநிதி யோகம் ஏற்படுது. உங்களுக்கு பின் வயதுகளில் நீங்கள் ரொம்ப பெரிய லெவலுக்கு சம்பாதிப்பீங்கன்னு நான் ஆரம்ப காலகட்டத்தில் ஜாதகம் பார்க்கும்போதே அவருக்கு சொல்லியிருந்தேன். ரொம்ப முன்னாடி வருடங்களில், இப்போ நமக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 33வது வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். அப்போ சொல்லும்போது அவருக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 27-28 வயசு தான். தனாதிபதி உச்சமாக இருக்கார், கண்டிப்பாக நல்லா சம்பாதிப்பீங்க. இதில் அந்த கலாநிதி யோகம் உங்களுக்கு பின் வயதுகளில் ஏற்படும். ஏன்னா ராசிப்படி இது இருக்குது, அதனால் நல்ல ஒரு உயரத்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கு அவர் வந்து பேர் சொன்னால் வெளியில் தெரியுங்கிற அளவுக்கு நல்ல ஒரு பெரும் பொருள் ஈட்டிய ஒரு கலாநிதி யோகத்துக்கு முழுமையான சொந்தக்காரர் தான். அப்போ யோகங்கள் பங்கம் ஏற்படாமல் இருந்தால் அது கட்டாயம் வேலை செய்யும். இதில் பார்த்திங்கன்னா அவருடைய லக்னாதிபதி ரிஷப லக்ன சுக்கிரன் வந்து ஆட்சி 6ல், லக்னாதிபதி வலுத்திருக்கார். ஆரம்ப காலகட்டம் நிறைய போராட்டங்களை சந்தித்த ஒரு ஜாதகம் தான். மிக கடுமையான, ஏன்னா லக்னாதிபதி 6ஆம் அதிபதியாகி வலுக்கிறாரே, கடுமையான போராட்டங்கள், பிரச்சனைகள், ஏற்ற இறக்கங்கள் எல்லாத்தையும் சந்தித்து ஸ்டேபிள் ஆகி இன்றைக்கு நல்ல ஒரு பத்ம நிதியோடு வாழக்கூடிய ஒரு மனிதன். ஸோ சில நிலைகளில் ராசியின் அடிப்படையிலும் இந்த யோகம் வேலை செய்யுங்கிறதுக்காக தான் இதை நான் சொன்னேன். உங்களுக்கு லக்ன ரீதியாக 2ஆம் இடத்துல குரு புதன் சுக்கிரன் இணைஞ்சு யாராவது ஒரு பவரில் இருந்தாங்கனாலும் அல்லது ராசி ரீதியாக இருந்தாலும் கூட இந்த அல்ல குறையாத கலாநிதி யோகம் உங்களுக்கும் கிடைக்க வாய்ப்பு உண்டு என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.